வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல ராதிகா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னுமா வேலை செய்கிறேன்ட்டு. ஆமாங்க, ஒரே ஒரு மெயில் அனுப்பணுன்ட்டு அனுப்பிட்டேன்ட்டு இவங்க கேட்குறாங்க. எப்படி போயிட்டுருக்குது ஹோட்டல்லான்ட்டு? நல்லா தான் போயிட்டுருக்குது. ஆமாம், நீ சாப்பிட்டியா? மருந்து மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு நான் சமையல் கட்டுக்கிட்ட போனேன் தண்ணி குடிக்கிறதுக்காக. அங்கே பாக்கியா எப்படி கோவத்தோட என்னை முறைக்கிறா தெரியுமா? இத்தனை நாள் அவள் பாட்டுக்கு முறைச்சிட்டு திரும்பிட்டு போயிடுவா. ஆனால் என்றைக்கு நானாக்கா எதிரில் நேராக முறைக்கிறான்ட்டு அதை கேட்டது இவங்க சொல்கிறாங்க. அதுக்காக என்னன்னுட்டு கேட்கும்போது, என்னம்மா அவள் என்னை முறைக்கிறா சொல்கிறேன், நீ அப்படி சாதாரணமாக கேட்டுட்டேன்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளோட விஷயம் எல்லாமே தெரியும்ட்டு. அது கேட்டு ஒரு ஷாக்காக வராரு. நீ ஏன் சொன்னேன்னு கேட்குறாரு. அவங்களாம் என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன். அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. சொல்லும்போது, ஐயோ நீ சொல்லிட்டு அதனால தான் அவள் என்னை முறைக்கிறாளான்ட்டு, அதனால் உங்களுக்கு எனக்கு கஷ்டம். இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவங்க போய்ட்டு அவங்க மற்றவங்க கிட்டலாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது? அதனால் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னால் நம்ம சொல்லிடணுன்ட்டு, சரி நாளைக்கு சொல்கிறேன்ட்டு இவர் சொல்கிறாரு. பொழுது விடிஞ்சு சமையல் கட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாக்யா. அந்த இடத்துல ராதிகா ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. என்ன நீ வீட்டில் இருந்தால் வேலை செய்ய போகிறேன்ட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமான்றாங்க. இன்னும் வாமிட் சரியாக போகலன்னு. ஆமாம் சரியாக போகல. சரி டாக்டர்கிட்ட போயிட்டு வரதானு சொல்லும்போது, இது பார்க்குறேன் சரியாக போகலாம் டாக்டர்கிட்ட போகிறேன்ட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. கோபி எதிரில் வந்து நிற்கிறாரு. போயிட்டு சொல்லுங்கன்ட்டு சொல்லும்போது, இதோ போயிட்டு சொல்கிறேன்ட்டு அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தால் பாக்யாவும் இருக்காங்க. இவங்கள பார்த்தானோ இவர் தயங்குறாரு பேசுகிறதுக்கு. சரி வாங்கம்மா நம்ம வெளியில் உட்காந்து பேசலாம், ஆளில் உட்காரலாம் வாங்கினோன்னு, எனக்கு கால்லாம் வலிக்குதுட்டு என்னால் வர முடியலன்ட்டு. அந்த நேரத்தில் பாக்யா ஜன்னல் பக்கம் காக்கா வந்து கத்துது. உருளைக்கிழங்கு வேகலன்னுட்டு அவங்க திட்டி புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது கோபிக்கு ஷாக் ஆகுது. என்னதான் நீ ஓட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கே, அப்புறமா பார்த்துக்கிறேன்ட்டு வாமா வெளியில் போய்ட்டு வெளியில் உட்காந்து பேசலாம், ஆளுக்கு வாமா சொல்லும்போது, இல்லைடா எனக்கு கால் வலிக்குது நான் வரலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு சொல்ல முடியாமல் வெளியில் வராரு. ராதிகா பார்த்து முறைக்கிறாங்க. உள்ளே வந்தவுடனே என்னால் சொல்ல முடியல, அந்த இடத்துல பாக்யா வந்தால் எனக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குதுன்ட்டு இப்படியே தங்கிக்கிட்டு இருந்தேன். எப்படி சொல்லிடுறேன்ட்டு இவர் சொல்கிறாரு. சரி நாளைக்கு சொல்கிறேன்ட்டு நான் போய் மயோவை பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரிலன்ட்டு இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.